எது நருட்டோ கம்பேக்கா? எது நாகார்ஜுனாவா? பிக்திரியில இருக்கிற பிக்திரியும் ஆட்சிக்க போறானுங்களா? பேய்க்கும் சண்டை. மொத்த இது அனிமேவோட வருஷமா இல்ல அனிமேக்கே விஷமா? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சோ गाइस 2 வருஷம் முன்னாடி சொல்லி வச்சிருந்தானுங்க ப்ரொடக்ஷன் பக்கம் இருந்து நருட்டோட நியூ எபிசோட்ஸ் எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு. பட் எந்த நேரத்துல சொன்னானுங்கன்னு தெரியல. சொன்ன உடனே வந்து ஏகப்பட்ட அடிகள் சொல்லலாம் நருட்டோக்கு. லைக் அடுத்த ஆனிவர்சரி வரும் அப்போ வரும் இப்போ வரும் நம்பி கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம். அவனும் அப்ப ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் சொல்லி ஏமாத்தி எப்படியும் கடைசியா ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வந்துட்டானுங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் தான் ப்ளீச்சோட லாஸ்ட் பார்ட்டும் வரப்போகுது. ஒன் பீஸே எப்படியும் தள்ளாடி அடுத்த வருஷத்துல தான் பீக்லயே போக போகுதுன்னு சொல்லிட்டானுங்க. இதுக்கு நடுவுல வந்துட்டு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வர உள்ள வரான். சோ இங்க ஆரம்பிச்சுனா இல்லையான்னு தெரியல. பட் ஆல்ரெடி ஜப்பான்ல பிக் 3 கான்ட்ரோவர்சி ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம சண்டை போற மாதிரி சண்டை போட மாட்டானுங்க. அவனுக்கு சண்டைனா டீசெண்டா தான் இருக்கும். பட் இதுல இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 12-13 வருஷம் கழிச்சு 3 அனிமே வந்து ஒரே வருஷத்துல வருதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். சோ அந்த விஷயம் பழைய ஓஜி ஃபேன்ஸ்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிகாஸ் இப்போ இருந்து 13-14 வருஷம் முன்னாடி நான் அதை பார்க்கல. பட் இப்போ என்னால பார்க்க முடியுது அப்படின்னா இந்த விஷயத்தை நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். சோ யாராச்சும் ப்ளீச் ஒன் பீஸா பார்க்காத இருக்கீங்கன்னா திருப்பியும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த வருஷம் அடி அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லலாம். சோ அப்படியே அபவுட் நருட்டோ ஷிப்டனோட 4 எபிசோட்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா இந்த 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டானுங்க. 2023ல சொல்லிட்டானுங்க. 2025 அதாவது இப்போ வந்து ஆகஸ்ட் மாசம் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி முடிஞ்சுதாமா. சோ ஒரு அனிமேவோட per எபிசோட் எடுக்க மேபி வந்து ஒரு per எபிசோட அனிமேட் பண்ண டைம் எடுக்குது 4 மாசம் 5 மாசம் கிட்டத்தட்ட சோலோ லிவிங் வச்சனா 11 மாசம் வச்சுப்போம். சோ அப்படி பார்க்கும்போது இவங்க per எபிசோடுக்கு 6 மாசம் 7 மாசம் டைம் எடுத்துருக்கானுங்க. சோ எடுத்த டைமுக்கு அனிமேஷன் சூப்பரா இருக்குமான்னு எனக்கு தெரியல. சோ அந்த விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அது மட்டும் இல்லாம ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படி சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்றானுங்க. சோ இந்த 4 எபிசோட் கதைக்குள்ள வருமான்றதெல்லாம் தெரியல. பட் ஓரளவுக்கு கதையெல்லாம் கேட்கும்போது மேபி வந்து கதை உள்ள வரதுக்குனா வாய்ப்பு கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நருட்டோ ஷிப்பன் அப்படின்றது வந்து இவெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கதை தான் அது. சோ மேபி 4 எபிசோட் வந்துச்சு அப்படின்னா லைக் ஃபில்லர் மாதிரி இருக்கும். சோ மத்தபடி வந்து தூக்கி வச்சு பேச எதுவுமே இல்லன்றதா உண்மை. சோ எனிவே எந்த அப்டேட்டுமே இத பத்தி இல்ல. சோ ரிலீஸ் பண்ண போறோம்ன்றது மட்டும் தான் ஆபீஷியலா சொல்றாங்க. அதுவும் லேட் மேபி வந்து ஜூலை மாசம் ப்ளீச் ரிலீஸ் ஆகுது. சோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சோ மேபி நருட்டோட பர்த்டே ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? சோ நம்ம அவ்வளவு சொன்னாலுமே வந்து 4 எபிசோடு ஃபில்லர் மாதிரி இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம கிஷிமோடோ ரைட் பண்ண ஸ்டோரியில தான் வந்து இந்த 4 எபிசோடுமே இருக்க போகுது. சோ அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சரி ஓகே கிஷிமோடோ தான் எழுதிருக்காரு. சோ பங்கமா ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படின்னு. சோ 4 எபிசோடுமே ஒரே ஸ்டோரி லைன் வருமா ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு ஸ்டோரி லைன்ல இருக்குமா அப்படின்றதுக்கு நம்ம காத்திருந்தா பார்க்கணும். சோ எனிவே அடுத்த வருஷம் இதே நருட்டோ பத்தி நம்ம பேசுவோம். பட் புது நருட்டோ பத்தி பேசுவோம். ஓகேவா? சோ ஒன் பீஸ் அடுத்த வருஷம் வர போறான். ப்ளீச்சும் அடுத்த வருஷம் வர போறான். சோ பிக் 3யும் வந்து சூப்பரா இருக்க போது எனக்கு சொல்லலாம் அடுத்த வருஷம். சோ அந்த பிக் 3 ஃபைட்ல எந்த பிக் 3 ஜெயிக்கும், அதாவது பிக் 3ல இருக்க எந்த அனிமே வந்து சூப்பரா அந்த வருஷத்துக்கான அனிமே ஆஃப் தி இயரா வாங்கும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா வருஷம் வந்து அனிமே ஆஃப் தி இயர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அவார்டு கொடுத்தாகணும். அந்த அவார்டையும் கிரன்ச்சல் பக்கம் தான் கொடுப்பானுங்க. அது வேற விஷயம். ஆனா அந்த அவார்டை யார் வாங்குறா அப்படின்றதா மேட்ரு. ஓகேவா? சோ நீங்க சொல்றத மறக்காம சொல்லிட்டு போங்க. சோ என்ன பொறுத்தவரையும் நான் ப்ளீச் வாங்கன்ற மைண்ட் செட்ல இருக்கிறேன். சோ அண்ணன் ஓட்டோ ப்ளீச்சுக்கு. சோ நீங்க நருட்டோ ஒன் பீஸா அப்படி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ ஒரு ஹெல்த்தி கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும். தேவையில்லாம பேட் வேர்ட்ஸ்லாம் வேணாம்டா, புரியுதா? சோ எனிவே இன்னைக்கு டோரிமோன் போட முடியல. அது கொஞ்சம் மனசொல்லியா தான் இருக்குது. ஆனா கன்ஃபார்மா நாளைக்கு நான் டோரிமோன் போடுறேன். அதுக்கு கிக் போர்டு ஸ்கீம் போடுறேன். ஓகேவா? சோ அப்படியே இன்னைக்கு நைட் வந்து நம்ம செகண்ட் சேனல்ல டாய் வந்துருவான். சோ அதையும் பாத்துருங்க. இதுல ஒரு அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு 8 மணிக்கு அது ஒரு அதிர்ச்சி இருக்கும். சோ பாருங்க, பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? சோ அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் கடை சத்தலாமா?